வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. நாடுகளில் ஏற்படும் காலநிலை தாக்கங்களுக்கும் அரசியலுக்கும் எப்போதும் தொடர்புகள் இருப்பதுண்டு. இதனால் தான் இப்போது இலங்கையிலும் புதிய காலநிலை சீர்கேட்டு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் இன்று நுவரெலியா கிரிகோரி ஏரியில் இறங்க முயன்ற ஒரு சீப்ளேன் எனப்படும் கடல் விமானம் விபத்துக்குள்ளாகிக் கொண்டது. இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் காயமடைந்துள்ளனர். தித்வா சூறாவளி கடந்த பின்னர் மீட்பு பணியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா வான்படையின் உலங்குவான் ஊர்தி ஒன்று கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஆற்றில் விழுந்து அதன் ஓட்டி பலியான நிலையில் புதிய காலநிலை குழப்பங்களுடன் இன்னொரு விமான விபத்து இடம்பெற்றுவிட்டது. தித்வா சூறாவளி தாக்க இலங்கையில் தமக்குரிய இராணுவ நலன்களையும் அரசியல் ராஜதந்திர நலன்களையும் எடுக்க இந்தியா உட்பட்ட பல வெளிநாடுகளும் முயல்வதன் பின்னணியில் இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி இன்று கொழும்பில் தென்பட்ட நிலையில் நுவரெலியாவில் இந்த விமான விபத்து இடம்பெற்றது. இப்போது காலநிலை சீர்கேட்டுக்கு மத்தியில் இலங்கையை மீட்பதற்காக அரச தரப்பு எடுக்கும் சில நகர்வுகளுக்கு மத்தியில் அரச தரப்பின் மீது பெரும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதனால் காலநிலை சார்ந்த அரசியல் இலங்கை தீவில் நகர்த்தப்படுகின்றது. அமெரிக்கா கடந்த 3ஆம் தேதி வெனிசுலாவுக்கு கொடுத்த அடியுடன் பூகோள அரசியல் ஒரு கொதுநிலைக்குள் சென்றுவிட்ட நிலையில் சில நாடுகளுடன் தமது இராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்காக கிளம்பிய இந்திய பிரியனர் வீட்டு ஜெனரல் நேற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அதாவது எமிரேட்ஸில் காரியம் பார்த்தபின்னர் அங்கிருந்து நேரடியாக கொழும்பில் தரையிறங்கினார். இந்திய ஜெனரலின் இன்று மற்றும் நாளைய பயணத்தின் போது ஸ்ரீலங்கா படையத்தலைகள் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அரசியல் தலைகளுடன் அவர் கலந்துரையாடிக் கொள்வார் என்பதும் அவரது நிகழ்ச்சி நிரலை நோக்கும் போது புரிகிறது. ஜெனரல் உபேந்திர திவேதியை பொறுத்தவரை பிராந்திய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் இலங்கையில் இன்னும் இந்திய வாய்ப்புகளை அதிகரிக்க முயல்வார் என்பதும் திண்ணமான எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். இதேபோல இதுவரை ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதராக இருந்த ஜோ பைடன் கால ராஜதந்திரியான ஜூலிசங் கொழும்புக்கான தனது 4 ஆண்டுகால மிஷனை முடித்துக் கொண்டு தமிழர்களின் தைப்பொங்கலுக்கு பின்னரான 2 நாட்களில் அந்த தீவிலிருந்து புறப்பட உள்ள நிலையில் அவரது இடத்துக்கு டொனால்ட் டிரம்பின் தெரிவான எரிக் மேயர் வர உள்ளமை இலங்கை தீவில் புதிய ரசாயன மாற்றங்களுக்கு கட்டியங்களை கூறுகிறது. ஏற்கனவே டொனால்ட் டிரம்பால் கடந்த வருட ஜூலை மாதத்தில் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதராக பரிந்துரைக்கப்பட்ட எரிக் மேயரின் நியமனத்தை செனட் தற்போது அங்கீகரித்து விட்டதால் அவர் விரைவில் இலங்கைக்கு பயணப்படக்கூடும். எரிக் மேயரை பொறுத்தவரை ஜூலிசங்கை விட அமெரிக்க ஸ்ரீலங்கா உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளும் திட சங்கற்பத்துடன் தான் கொழும்பை நோக்கி அவர் பயணப்பட உள்ளார். இலங்கை தீவை அண்டிய கடற்பரப்பை அமெரிக்காவுக்காக பாதுகாப்பது, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் உறுதித்தன்மையை பாதுகாத்துக் கொள்வது ஆகிய கவச குண்டலங்களுடன் எரிக் மேயர் கொழும்பில் குந்துவார் என்பது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏதோ ஒரு வகையில் உறுத்தலை ஏற்படுத்தக்கூடும். இந்தியாவின் நிலைமையாவது பரவாயில்லை, ஆனால் சீனாவின் நிலைமைதான் இன்னும் உறுத்தலுக்கு உரியது என்பதும் வெளிப்படையானது. தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்தியத்தை கையாண்ட ஒரு அனுபவமுள்ள தொழில்முறை ராஜதந்திரியான எரிக் மேயர் ஏற்கனவே பல ராஜதந்திர பதவிகளை வைத்த பின்னணியில் இனிமேல் அவர் பணியாற்றும் ஸ்ரீலங்காவுக்குரிய மிஷன் அமெரிக்க தூதர் என்ற பொறுப்பை கடந்து சில முக்கிய பதிவுகளை இலங்கை தீவில் உருவாக்கும் என்ற ஊகங்கள் இப்போதே வலுவடைந்து விட்டன. இவ்வாறான வெளியரங்க நிலவரங்களுக்கு மத்தியில் ஸ்ரீலங்காவின் உள்ளூர் அரசியல்வாதிகள் தமது அதகல நகர்வுகளை நாடாளுமன்ற அரங்கிலும் பொது அரங்குகளிலும் வெளிப்படுத்தி வருகின்றனர். கடந்த நவம்பர் மாதம் தித்வா சூறாவளி இலங்கையை ஊடறுத்து கடந்த பின்னர் நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால நிலையை மேலும் நீடிக்க அனுர அரசாங்கம் விரும்பிக் கொள்கிறது. அதற்கான காரண காரியங்களையும் கூறிக்கொள்கின்றது, திட்டமிடல்களையும் மேற்கொள்கின்றது. சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ அவசரகால விதிகள் தேவை என ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஒரு காரணமாக சொல்லிக் கொண்டாலும் அரச எதிர்ப்பை சமாளிக்கவே அரசாங்கம் அவசரகால சட்ட விதிகளை விரும்புவது என்பது யதார்த்தமான ஒரு விடயம். குறிப்பாக ஸ்ரீலங்கா பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவை மையப்படுத்தி கல்வித்துறை தொடர்பான புதிய சர்ச்சைகள் சுற்றி சுழலும் நிலையில் அது சார்ந்த விமர்சனங்களும் கடுமையாக அதிகரித்து வருகின்றன. இலங்கையருக்கான 6ஆம் வகுப்பு ஆங்கில பாட புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு இணையதள முகவரியை சேர்த்தமை தற்போது பாரதூரமான விடயமாக மாறிவிட்டது.
எதிர்க்கட்சிகள் இந்த விடயத்தை மையப்படுத்தி அரசாங்கத்தை அடிக்க தலைப்படுகின்றார்கள். இவ்வாறாக எதிர்க்கட்சிகள் நகர தலைப்படும் பின்னணியில்தான் அவசரகால சட்டமும் நீடிக்கப்படுகிறது. மாணவர்களின் பாட புத்தகத்தில் ஒரு தனிப்பட்ட இணைய முகவரி எவ்வாறு புகுந்து கொண்டது என்ற விடயம் தற்போது பற்றி பிடித்துவிட்ட நிலையில் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் தேசிய கல்வி கட்டமைப்பின் 3 உயர் அதிகாரிகள் ஏற்கனவே ஸ்ரீலங்கா புலனாய்வு துறையால் விசாரிக்கப்பட்டு விட்டனர். ஏற்கனவே இந்த சர்ச்சை குறித்து விசாரணைகளை செய்து கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவும் தனது விசாரணை அறிக்கையை ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சிடம் சமர்ப்பித்து விட்டது. தற்போது இந்த பிரச்சனை உட்பட்ட கல்வித்துறை விடயங்களால் கல்வி அமைச்சர் பொறுப்பிலிருந்து ஹரணி அமரசூரிய விலக வேண்டும் என்ற குரல்கள் வலித்து வருகின்றன. ஆனால் ஹரணி அமரசூரியவோ எதிர்க்கட்சிகளின் இந்த கோரிக்கைக்கு அசைந்து கொள்ளாத நிலையில் வலிமை போலவே அதிகாரிகளை மாற்றிவிடும் அரசியல்வாதிகளின் நகர்வுகள் வெளிப்படுகின்றன. இந்த நகர்வுகளால் ஸ்ரீலங்காவின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் எனப்படும் நாட்டின் தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் தனது பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகியும் விட்டார். இல்லையென்றால் விலக வைக்கும் வகையில் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார். இவ்வாறாக உயர் அதிகாரி ஒருவர் தற்காலிகமாக பதவி விலகி இருந்தாலும் இந்த விடயத்தில் இடம்பெற்ற தவறுகளுக்கு தான் பொறுப்பல்ல, அதிகாரிகளே பொறுப்பு என நழுவும் கல்வி அமைச்சர் சக பிரதமர் பொறுப்பில் உள்ள ஹரணி அமரசூரிய இப்போது அந்த சர்ச்சைக்குரிய பாடப்புத்தகங்களில் பொறிக்கப்பட்ட இணைய முகவரி தவறு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். குறித்த முகவரி அச்சடிக்கப்பட்ட பாடப்புத்தக பக்கங்களை பாடப்புத்தகத்திலிருந்து அகற்றவும் அவர் பணிப்புரி ஒன்றை விடுத்திருக்கின்றார். ஆனால் இவ்வாறான நகர்வுகள் யாவும் தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியில் சிக்கனம் இருக்கும், அரசு சொத்துக்கள் வீணடிக்கப்பட மாட்டாது என்ற அரசாங்கத்தின் கொட்டொலியை கடுமையாக உராய்வு செய்கிறது. அதாவது அனுர அரசாங்கத்தின் பல தேர்தலுக்கான வாக்குறுதிகளை இவ்வாறான தவறுகள் பொய்யாக தலைப்படுகின்றன. ஏனென்றால் பல மில்லியன் ரூபாய்களை செலவு செய்து அச்சிடப்பட்ட ஒரு பாடப்புத்தகத்தில் சில பக்கங்களை கிழித்தறிந்துவிட்டு, அதாவது அகற்றிவிட்டு அந்த நூலை மீண்டும் செம்மையாக்கி அதனை எதிர்வரும் 21ஆம் தேதிக்கிடையில் மாணவர்களுக்கு வழங்கிக் கொள்ள அரசாங்கம் முயல்வதற்கும் இன்னும் பல மில்லியன் ரூபாய்கள் வீணடிக்கப்படுவது யதார்த்தமான விடயம். இவ்வாறாக பாடப்புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு தவறுக்காக பல மில்லியன் ரூபாய்களை வீணடிப்பதும் அரச சொத்துக்களை வீணடிக்கும் நகர்வுதான். இணைய முகவரி என்று பாடப்புத்தகத்தில் பூத்தப்பட்ட தவறுக்கு தான் பொறுப்பல்ல, அதிகாரிகளே அதற்கு பொறுப்பு என ஹரணி அமரசூரியா கல்வி அமைச்சர் என்ற வகையில் நழுவிக் கொண்டாலும் அவர் ஒரு காலத்தில் ஓரின சேர்க்கை உரிமைகளுக்காக வாதிட்டு கொண்ட ஒரு அரச சார்பு அமைப்பின் முன்னணி தலைவராக இருந்ததால் இந்த விடயம் அவருக்கு தெரியாமல், இல்லையென்றால் அவரது அறிவுரை இல்லாமல் பாடப்புத்தகத்தில் இணைய முகவரி ஒன்று ஏற்றப்பட்டிருக்க முடியாது என்பது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக வருகின்றது. இந்த விடயம் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு திடீர் துருப்புச்சீட்டை தமக்கு வழங்குவதால் எதிர்க்கட்சிகள் குஷியடைகின்றன. இதனால் கல்வி அமைச்சர் ஹரணிக்கு எதிரான நடவடிக்கைக்காக நேற்றும் எதிர்க்கட்சி முகங்கள் ஒன்று கூடி பேசியுள்ளன. இந்த அணியில் உள்ள பிரதான எதிர்க்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி இப்போது ஹரணிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை வரைந்து இன்று முதல் அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்பங்களை சேகரிக்கவும் ஆரம்பித்துவிட்டது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களில் எத்தனை பேர் ஒப்பமிட்டுக் கொள்வார்கள் என்பது இப்போது சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விடயமாக மாறுகிறது. ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் தேசிய கணக்காளர் நாயகத்தின் தெரிவில் ஒரு படை அதிகாரியை நியமிக்கும் விடயத்தில் அரசாங்கத்துக்கு ஆதரவாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நின்றதான விடயம் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியது. அவரது சொந்த கட்சியான தமிழரசு கட்சியே அவரை ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிக் கொள்ளுமாறு கோரிக்கொண்டது. குறிப்பாக தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரன் இந்த கோரிக்கை வளையத்தை எறிந்த நிலையில் இப்போது ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என கோரப்படும் இந்த தீர்மானத்தில், இல்லையென்றால் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஸ்ரீதரனும் ஒப்பமிட்டுக் கொள்வாரா என்ற வினாவும் எழுகின்றது. இதற்கிடையே தமிழரசு கட்சியில் புதிதாக ஏற்பட்டுவிட்ட ஸ்ரீதரன் எதிர் சுமந்திரன் ஆட்டத்துக்குள் பூந்து கொண்ட அனுரதரப்பு அமைச்சர் சந்திரசேகரன் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது சுமந்திரனிடம் கவனமாக இருங்கள் என ஸ்ரீதரனை எச்சரித்துக் கொண்டாலும் மறுபுறத்தே ஸ்ரீதரன் மீதான முறைகேடுகள் குறித்து அவர் சில கருத்துக்களை ஊடகமாக முன்வைக்கவும் தவறவில்லை. சந்திரசேகரனின் இந்த வஞ்ச புகழ்ச்சியை கண்டு தனது ஊடறுப்பை செய்த ஸ்ரீதரன் அவரை நோக்கி கதிரையை சூடுபடுத்தி கொண்டு வடக்கு கிழக்கை சீரழிக்க வேண்டாம் என குறிப்பிட்டாலும் சந்திரசேகரனும் ஸ்ரீதரனுக்கு அதே கருத்தை தெரிவித்து பதிலடி வழங்கியுள்ளதால்
இந்த வாத பிரதிவாதங்கள் நேற்று நாடாளுமன்றத்தை சூடுபடுத்திக் கொண்டன. எனினும் ஸ்ரீதரனுக்கு அரசாங்கத்துடன் ஒரு கமுக்கமான டீல் உண்டு என்ற ஐயம் முற்றாக விலகிக் கொள்ளும் வகையில் அவர் இன்னமும் ஒரு தெளிவான தன்னிலை விளக்கத்தை வழங்கவில்லை என்பதும் இன்னொரு விடயமாக துருத்தத்தான் செய்கிறது.